முதலாவதாக என்னுடைய பிரசங்கத்திற்கு முன்னதாக ஒரு சிறு சாட்சியை உங்கள் மத்தியிலே வைக்கலாம் என வாஞ்சிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்னதாக நான் நாகர்கோயிலில் இருந்தேன். அப்பொழுது மணி ஏறத்தாழ 4 மணியாக இருக்கும். உண்மையிலே சீரியஸ் நிலை கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தது. அங்கே செல்ல மிகவும் வசதியாக இருந்தது. அப்போ நான் பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும். நாகர்கோயில் வடசேரி கிறிஸ்தோபர் பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு மினி பஸ் வந்தது. அதில் ஏறுகிறேன். சந்தோஷமாக இடம் இருந்தது, ஏறியாச்சு. நான் பார்வதிபுரத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். பேருந்து நிலையத்திற்காக மினி பஸ்ஸிலே ஏறியாச்சு. அங்கேதான் பிரச்சனை. மினி பஸ்ஸிலே பின் சீட் காலியாக இருந்தது. பின்னால் உள்ள இருக்கைகள் காலியாக இருந்தது. அதிலே கிடந்த இடத்தில் ஒரு பெரிய டயர் ஒன்றை ஸ்பேர் டயர் ஒன்றை போட்டு வைத்திருந்தார்கள். அப்போ நம்ம எப்பவுமே நேர போய் உட்கார்ந்தானே செய்வோம். அந்த டயர் கிடந்தது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. வண்டி வர போய் கொண்டுதான் இருந்தது. அப்போ எப்படியோ அந்த டயர்ல கால் பட்டு நான் அப்படியே அலறி கொண்டு அம்மாவுக்கு கீழே விழ போறேன். அந்த பின் சீட்ல இருந்த ஒரு தம்பி, அவனுக்கு ஒரு 25 வயது இருக்கும். என்னை அப்படியே கீழே விழாம இப்படி தாங்கி பிடித்து கொண்டான். உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு ஆளுக்கு பிடிச்சு பொத்தென்று என்னை சீட்டில் அமர வைத்தார்கள். பாருங்க, அது பெரிய கிருப்பை. உடனே நான் பையெல்லாம் கீழே விழுந்த பையெல்லாம் தூக்கி தந்தாங்க. உடனே நான் பார்க்கிறேன். நான் விழுந்திருந்தா என்ன நிலைமை ஆக்கி, விழுந்திருந்தா என் தலை அந்த கடைக்கு ஜன்னல் இருக்குல்ல, மினி பஸ்ல ஜன்னல் கம்பியில போய் கண்டிப்பா அவ்வளவு தூரத்துல அடிபட்டுக்கும், பெரிய விபத்து, சீரழிவா, நாசகேடாயிருக்கும். கருத்து கிருப்பையாய் என்னை அந்த தம்பியை வைத்து தாங்கி ஒரு சேதாரமும் இல்லாமல் உங்கள் மத்தியில் நிற்க வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுநாமத்துக்கு சோசனம், அவருடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். எண்ணாகமம் 35:15. எண்ணாகமம் 35:15. சரி, நான் வாசிக்கிறேன். கைப்பிசகனாய் கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போய் இருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்து கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்துகிறார். பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கானான் தேசத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் போகிற வழியிலேயே போதிக்கிறார். நம் வீட்டில் யாராவது ஒரு பையனோ பிள்ளையோ சென்னை பட்டணம் சென்றால் அங்கே போய் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம், எப்படி நடக்க வேண்டும், எவ்வளவு ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும், இதெல்லாம் நாம் சொல்லி விடுவோம். அதே போல நம் தேவனாகிய கர்த்தர் கானான் தேசத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். அதில் ஒன்றுதான் அடைக்கல பட்டணம். 6 அடைக்கல பட்டணங்கள் அவர்கள் அமைக்க வேண்டும். என்ன காரணம்? வேதத்திலே அழகாக கூறப்பட்டிருக்கிறது. தவறுதலாக அல்லது கைப்பிசகனாக கொலை செய்தவன் அப்பட்டணத்திற்குள் ஓடி தன் எதிராளிக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்கிறது. கைப்பிசகனாக என்றால்
உதாரணமாக ஒரு உதாரணம் வேதத்திலே கூறப்பட்டுள்ளது. கைப்பிசகளாக கொலை செய்தால் என்றால், உதாரணம் கோடாரியின் நுனியிலே உள்ள இரும்பானது திடீரென்று உருவி எய்தால் உள்ளவன் மண்டையில் பட்டு அவன் மறித்து போனான். அதற்கு பக்கத்தில் உள்ளவர்கள் இவனை கொலை செய்ய அந்த இதற்கு காரணமாக இருந்தவனை கொலை செய்ய எத்தனிப்பார்கள். ஆனால் இவன் உடனே அடைக்கப்பட்டிருத்திற்குள் ஓடிவிட வேண்டும். அங்கேயும் அவனை சும்மா விட மாட்டார்கள். பிரதான ஆசாரியன் வருவான், அவன் வந்து விசாரிப்பான், உண்மையிலேயே இந்த கொலையானது கைப்பிசகளாக அல்லது தவறுதலாக தான் நடந்ததா அல்லது வேண்டும் என்று கொலை செய்தானா என்று விசாரித்து அவனில் நியாயம் காணப்பட்டால் அவனை விடுதலை செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவே நமக்கு அடைக்கலப்பட்டணமாய் இருக்கிறார். எவ்வளவு கொடிய பாவியா இருந்தாலும் நீ ரட்சிக்கப்படு, என்னண்டை வா, என் உள்ளே வா, நானே உனக்கு அடைக்கலப்பட்டணம் என்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவாகிய அடைக்கலப்பட்டணத்திற்குள் பூந்தி இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கிறோமா? ஆதியாகமம் 9-7 அதிகாரத்தில் கூட நோவாவின் பேழையானது அடைக்கலப்பட்டணமாய் காணப்பட்டது. உலகளாவிய வெள்ளத்தில் நோவாவின் பேழை காணப்பட்டது. அப்படியே மிதந்தது. மற்ற மக்களையெல்லாம் வெள்ளம் கொன்று போட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அந்த பேழைக்குள் வைத்து பராமரித்தார், ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இந்த உலகளாவிய வெள்ளமானது உண்மை என்று விஞ்ஞானிகளும் வேத ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இன்னைக்கு கூட இமயமலையின் உச்சி பகுதியில் கூட அந்த படிவங்கள், பாசில்ஸ் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில், படிவங்கள், உயிரினங்களுடைய கடல்வாழ் உயிரினங்களுடைய படிவங்கள் காணப்படுகிறது. உங்களுக்கு நான் சொல்ற புரியுதா? இமயமலை உச்சிக்கு போய் ஆராய்ச்சி பண்றாங்கல்ல உச்சியில, அப்போ கடல்வாழ் உயிரினங்கள் நம்ம இந்த சால மீன், சீலா மீன், நண்டு அப்படி கடல்ல கிடக்குல்ல, அந்த உயிரினங்களுடைய அப்படியே படிவங்களா கிடக்கு. அது எலும்பு அதெல்லாம் அப்படியே அந்த மலையை ஒட்டி இருக்கு. அப்போ கடலுக்கும் இமயமலைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ரொம்ப தூரத்துல வேற இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அப்போ உலகம் முழுவதையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கு. கடல் தண்ணி, அதாவது வெள்ளம், மொத்தத்தில் வெள்ளம். கடல் கூட இமயமலைக்கு மேலாம் வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் கடல்வாழ் உயிரினங்களுடைய பாசில்ஸ், படிவங்கள் இமயமலை மேல் கூட காணப்படுகிறது. உண்மையிலேயே அவைகள் கல்லோடு கல்லாக ஒட்டி இருக்கும், மண்ணில் புதைந்திருக்கும். அப்படி அதாவது இந்த உலகளாவிய வெள்ளத்திற்கு ஒரு நிறுவனமாகிறது, ஒரு ப்ரூஃப் என்று சொல்லலாம். ஆதியாகமம் 19 அதிகாரத்திலே அடைக்கலப்பட்டதற்கு ஒப்பான இன்னொரு காரியம் காணப்படுகிறது. 2 தேவதூதர்கள் லோத்திடம் சென்று இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், நீயும் உன் குடும்பத்தாரும் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போங்கள் என்கிறார்கள். லோத்து நீதிமானாய் இருந்தபடியால் தேவதூதர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவ உத்தரவின்படி அருகிலுள்ள சிறிய பட்டணத்திற்கு ஓடி போகிறார்கள். அங்கே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் காக்கப்பட்டார்கள். அந்த சிறிய பட்டணம் தான் அவர்களுக்கு அடைக்கல பட்டணம். யோவான் 14:6 வாசிகள். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் வாசிக்கிறேன். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே அடைக்கலப்பட்டணம், என்னிடத்தில் வா, நீ பாதுகாக்கப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது பலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எச்சரித்தார், அற்புத அடையாளங்கள் செய்தார், சிலுவையில் அறிந்து கொண்டார்கள் அந்த யூதர்கள். ஆகவே லூக்கா 23:28 அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். எருசலேமின் குமாரத்திலே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு
எங்களுக்காகவும் அழுங்கள் என்று கூறுகிறார். லூக்கா 21:20 நாம் வாசிக்கிறோம், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அது அழிவு சமீபமாக இருக்கிறது. பாருங்கள், ரோம ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் எருசலேமை முற்றுகை போட்டு கிபி 70ஆம் வருடத்தில் அதை அழித்து போட்டார்கள். இயேசு கிறிஸ்துவாகிய அடைக்கல பட்டணத்தை அந்த யூதர்கள் மறந்தார்கள், கொன்று போட்டார்கள். அதற்கு தண்டனையாக ஏராளமான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். பூனாவிலே நாம் வேதாம கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கு கூட ஒரு யூதருடைய தேவாலயத்தை நாங்கள் கண்டுகளித்தோம். அதாவது பூனாவிலே மகாத்மா காந்தி ரோடு என்று இருக்கிறது, எம்ஜி ரோடு என்று சொல்வார்கள் சுருக்கமாக. அங்கே யூதர்களுடைய தேவாலயம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. கேரளாவில் உள்ள கொச்சினில் நீங்கள் போனால் யூதர்களை காணலாம். பாருங்க, உலகம் முழுவதும் உயிருக்கு பயந்து சிதறடிக்கப்பட்டார்கள் யூதர்கள். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவாகிய அடைக்கல பட்டணத்திற்குள் வர வேண்டும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. நீங்கள் அடைக்கல பட்டணத்தில் வந்திருக்கிறீர்களா? அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் இந்த கேள்வி. மேலும் தேவாலயமானது அடைக்கல பட்டணமாகிறது. நீங்க பெருமையா சொல்ல முடியாது சார். இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, நான் வாரம் கோயிலுக்கு போயிடுவேன், காணிக்கெல்லாம் போடுவேன், கோயிலில் ஆளாங்க எல்லாம் நான் தான் சரி, என் தலையில தான் கோயில் ஓடுதுமா. அப்போ அது இந்த நாம் ஆராதனை செய்கின்ற ஆலயம் அடைக்கல பட்டணம் கிடையாது. நாம் கொடுக்கும் காணிக்கைகள் கூட அடைக்கல பட்டணம் கிடையாது. நாம் ஆசிரிக்கும் பண்டிகைகள் கூட அடைக்கல பட்டணம் கிடையாது. எந்த ஒரு சடங்காச்சாரங்களும் அடைக்கல பட்டணம் கிடையாது. ஞான ஸ்நானம் எனக்கு சிறு வயதில் கொடுத்திருக்கிறார்கள், அது கூட அடைக்கல பட்டணம் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற காரியங்கள் தேவைதான். காணிக்கை கொடுக்க வேண்டும், ஆலயத்தில் முதலாளாக நின்று செயல்பட வேண்டும், எல்லா காரியங்களும் தேவைதான். ஆனால் அது அடைக்கல பட்டணமாகாது. இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், பாவ நிச்சயத்தின்படி வாழ வேண்டும். அதுதான் உண்மையான அடைக்கல பட்டணம். நாம் கொடுக்கும் காணிக்கைகள் அல்ல, அல்லது ஊழியரை உபசரிப்பதில் வல்லவர்களாய் காணப்படுகிறோம், அது கூட அல்ல. பாருங்கள், இதற்கு ஏற்ப ஒரு உதாரணம் காணப்படுகிறது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். நன்றாக கவனிங்கள், அப்பொழுதுதான் இது விளங்கும். அதாவது இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார்கள். யாரு? இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார்கள். அந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் மக்கள் தோல்வியை தழுவினார்கள். 400 பேர் வென்று செத்தார்கள். உடனே இவங்க என்ன செய்யறாங்க? அந்த உடன்படிக்கை, சீலோவில் இருக்கிற உடன்படிக்கை பற்றி தூக்கிட்டு போவோம், நமக்கு வெற்றிக்கிறாங்க. பாவத்தில் வாழ்ந்தார்கள். அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். பாவத்தில் வாழ்ந்தார்கள். உடன்படிக்கை பற்றி தூக்கி கொண்டு சென்றால் வெற்றி நிச்சயம். ஆனால் பாவத்தில் வாழும்போது கர்த்தர் அவங்களுக்கு உதவ முடியாது. ஒன்று இவங்க சொன்னாங்க, இவங்க மெய்யாகவே மனம் திரும்பவில்லை. ஆகா, பெலிஸ்தர்கள் நம்மை கொன்று போட்டார்கள், நம்மை பலரை சங்கரித்தார்கள், அந்த உடன்படிக்கை பற்றி எடுத்துவா, சீலோவில் இருக்கிற உடன்படிக்கையை பற்றி எடுத்துவா, நாம் அதை தூக்கி கொண்டு சண்டைக்கு போவோம் என்றார்கள். வெற்றி நிச்சயம் என்றார்கள். ஆனால் 39,000 இஸ்ரவேல் மக்கள் மாண்டார்கள். உடன்படிக்கை பட்டியை தூக்கி சென்றும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அப்படி ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்புதல் ஜீவியத்தில் இல்லை என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கும் அவர்களும் சரியான உடன்பாட்டில் காணப்படவில்லை. அதே போல நாம் காணிக்கைகள் கொடுத்தாலும் சரி, ஊழியக்காரர்களை உபசரித்தாலும் சரி, சபைகளை முன்னின்று செய்தாலும் சரி, அவைகள் எல்லாம் அவசியம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக
ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எல்லாமே வீண். ரட்சிக்கப்படாவிட்டால் எல்லாமே வீண். பாவத்திற்கு பயந்து வாழாவிட்டால் எல்லாமே வீண். கர்த்தர் நம்மை கண்டிப்பார், அதில் சந்தேகமே இல்லை. 2 Corinthians 5:17 யாராவது வாசிங்க. அருமையான ஒரு வாக்கியம். 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உண்மையிலே கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 17:25 அங்கே இஸ்ரவேல் மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படவில்லை, பாவம் செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் மத்தியிலே கர்த்தர் சிங்கங்களை அனுப்பினார். அவர்களை சின்னபின்னமாக்கியது, கடித்து குதிரை போட்டது என்று பார்க்கிறோம். நாமும் கூட ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தால் நிச்சயமாக சிங்கங்களை அனுப்புவார். அதாவது கொடிய பிரச்சனைகளை நமக்கு கண்டிப்பாக அனுப்பத்தான் செய்வார். சமாரியாவில் வாழ்ந்த யூதர்கள் அவ்வளவு மோசமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மத்தியிலே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் கடித்து குதிரை போட்டது. நாம் பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். ஆகவே அப்பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 1 Peter 1:15 நாம் வாசிக்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கூறியிருக்கிறது. பாருங்கள், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஒரு வேத அறிஞர் கூறுகிறார். அருமையாக சொல்லியிருக்கிறார். ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வேத அறிஞர் கூறுகிறார், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களை கொண்டதுதான் திருச்சபை. திருச்சபைனா என்னன்னா, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களை கொண்டதுதான் திருச்சபை. சும்மா யாரையும் கொண்ட. இன்னைக்கு திருச்சபையில் குடியார்கள் இருக்கிறார்கள், துன்மார்கள் இருக்கிறார்கள், வேசிக்கலர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும். பாருங்கள், அப்படி அது திருச்சபை ஆகாது. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களை கொண்டதுதான் திருச்சபை. சொல்லுங்க, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களை கொண்டதுதான் திருச்சபை. நான் எத்தனையோ சபையில் குடியார்களை பார்க்கிறேன், துன்மார்க்கரை பார்க்கிறேன். ஆனால் கோயில் கொடுக்காதவர்கள் காணிக்கலாம் இருப்பார்கள். அது திருச்சபையே ஆகாது. The church is composed of people who have been redeemed from sin. பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட மக்களை கொண்டதுதான் திருச்சபை. The church is composed of people who have been redeemed from sin. சங்கீதம் 5:1-10 வாசிக்கிறபடி சுத்தமான கைகள் வேண்டும். ஏசாயா 6 சுத்தமான உதடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு வேண்டும். சங்கீதம் 119 பார்க்கிறோம், சுத்தமான வழிகள் நமக்கு வேண்டும். பாருங்க, இந்த போன வெள்ளிக்கிழமை, அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை, நான் திருச்செந்தூர்ல எனக்கு 5வது வசனம். சொல்லுங்க, 5வது வசனம் என்னது? தண்ணி. தாகம் தண்ணீர். பாதகம் தான் சொல்றான். அவன் அங்க வந்தான், தாகமாய் இருக்கிறேன். அதான் 5வது வசனம். பாருங்க, நான் நல்லா கண்டிச்சு சொன்னேன் திருச்செந்தூர் சபை மக்களை. அது இங்கேயும் பொருந்தும். பாருங்க, வேலைக்காரங்க சொல்றீங்க, தாகமாய் இருக்கிறேன் 2 பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன். 2 காரியங்கள். இயேசுடைய தாகம் 2. முதலாவது, ஆத்மாக்கள் மேல் இயேசு தாகமாய் இருக்கிறார். ஏன்னா ஆத்மாக்கள் அழியக்கூடாது. பிதாவின் மேல் உள்ள ஐக்கியத்தில், பிதாவோடு கொண்ட ஐக்கியத்தில் தாகம். இந்த 2 பாயிண்டையும் விளக்கி சொல்லியாச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இன்றைக்கு எங்க போனாலும் வேலைக்காரங்களுக்கு எது தாகமா இருக்குன்னா, வீட்டில் உட்கார்ந்து இந்த சினிமா பார்க்கறது, டிவிலையும் செல்போன்லையும், மற்றபடி இந்த சீரியல்ஸ், நாடகங்கள், குறு நாடகங்கள், அதெல்லாம் பார்க்கறதெல்லாம் இன்னைக்கு வேலைக்காரங்களுக்கு தாகமா இருக்கு. அது
அது சாபம் என்று அவங்க மூஞ்சத்துக்கு நான் கவலை ஏசினாலும் கவலை கிடையாது. நான் உண்மையை சொன்னேன், அதை தான் இங்கேயும் சொல்றேன். வீட்டில் செல்போன்லையும் சரி, டிவிலையும் சரி சினிமா பார்க்கறாங்க, அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். இன்னும் மோசமான காரியம் ஒன்று இருக்கு, டிவி சீரியல்ஸ் தொடர் நாடகம் பார்க்காதுங்க, அது சாபத்தை கொண்டு வரும் குடும்பத்தில். உங்களுக்கு ஏதாவது கர்த்தர் நன்மையை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் அதை கெடுத்து போடும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த ரட்சிப்பை பாழாக்கும். நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் ஒரு காலமும் ரட்சிக்கப்பட முடியாது. பாருங்க, தினத்தந்தி பேப்பர்ல ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கிறோம், ஏராளமான பாவங்கள், கொடுமையான காரியங்கள், தற்கொலை, ஜெயிலில் போய் கிடைக்கிறார்கள் எல்லாம் இந்த டிவி சீரியல்ஸும் அந்த தொடர் நாடகமும் சினிமாவும் தான் சொல்லி கொடுக்கு. அவர்கள் வாழ்க்கையை அப்படியே நாசமாக்கி தற்கொலை பண்ண வைக்கிறது, அல்லது ஜெயிலில் கொண்டு போட்டு விடுகிறது, கொலை செய்ய வைக்கிறது. அது நமக்கு வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கெடுத்து போடும். அது வேண்டாம் 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 என்று உங்களுக்கு மறுபடியுமாய் சொல்லி நான் எச்சரிக்கிறேன். பாருங்க, ஒரு சிறு கதை போன்றது. சின்ன பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஒரு பிரசங்கியார் இருந்தார். அவர் ஒரு சின்ன பையன் போனான். கைக்குள்ள ஒரு பூச்சை பிடிச்சு வச்சுக்கிட்டான். இப்படி பூச்சை விட்டு இப்படி கைக்குள்ள வச்சுக்கிட்டான். பிரசங்கியார்ட்ட போய், பிரசங்கியார் ஐயாவே, நீர் மகா ஞானி என்று அறிவேன், இந்த பூச்சி உயிரோட இருக்கா செத்து இருக்கா? அது கேள்வி. கைக்குள்ள பூச்சி இருக்கு, இந்த பூச்சி உயிரோட இருக்கா செத்து போயிருக்கா? இவன் அவரை மனதில் நினைச்சான். என்ன, அவர் உயிரோட இருக்குன்னா கையை அப்படியே லேசா வச்சு இப்படி போட்டுருவான். என்னையா உங்க இதோட தெரியல, செத்து கிடக்கு, செத்து இருக்குன்னாக்கி அவன் அப்படியே பறக்க விட்டுருவான். போறான் அப்படியே தந்திரமா. பிரசங்கியாரையா, நீங்க பெரிய ஞானி, உத்தமர், அறிவாளி என்றெல்லாம் மக்கள் புகழ்கிறார்கள், போற்றுகிறார்கள். இது இந்த பூச்சியானது உயிரோட இருக்கா செத்து இருக்கா? பிரசங்கியார் அப்படியே மண்டியை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என்னடா நானும் மழக்க பார்க்கலாம், என்ன சொல்ல, எப்படி தப்பிக்க? உனக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னாரு, எப்ப அந்த பூச்சி இறந்து இருக்கிறதா உயிரோடு இருக்கிறதா என்று என்னிடம் நீ கேட்கிறாய், அது உன் கையில இருக்குங்கிறார். அது உன் கையில. அதான் நம் வாழ்க்கை நம் கையில் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்தால் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வாழாத்தமல் தலையாகுவார். பாருங்க, முதல்ல என் சாட்சியை சொன்னேன். அன்னைக்கு அந்த பையன் மட்டும் தைரியமா வந்து தாங்கி பிடிக்காட்டா அந்த மினி பஸ்ல என் மண்டை கண்டிப்பா உடைஞ்சிருக்கும். மண்டை உடைஞ்சதுன்னா அவ்வளவுதான், உயிர் பாதி உயிர் போயிடும். அப்புறம் கொஞ்சம் பொறுத்து கூடுதல் உயிர், எல்லா உயிரும் போயிடும். சொல்றேன், அதான் உண்மை. கைகால் முடிச்சாக்கி எழுப்பி வந்துடலாம், வீட்டுக்கு ஓடி வந்துடலாம். யாருக்காவது உதவி கேட்டேன், ஏன் வந்து பசங்க ஏற்றி விட்டு செந்தூர் போகணும், ஆத்மீக போயிருவேன். மண்டை உடைஞ்சா சுயநிலையில இருக்காது, சாவும். ஆனால் நான் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பேன். ஒவ்வொரு நாளுமே அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், கர்த்தருக்கும் எனக்கும் விரோதமாக ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதாவது தடைகள் இருக்கா, நான் ரட்சிப்பை காத்து கொண்டு இருக்கிறேனா, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேனா என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்ப்பேன். அதனால தான் கர்த்தர் அப்படி ஏதாவது தீமை வந்தாலும் பாருங்க, அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார், ஆசீர்வதிக்கிறார், வாழாமல் தலையாக்கி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே நம் வாழ்க்கை நம் கையில். அந்த பூச்சியை கொள்வதும் உயிரோடு விடுவதும் அந்த பையனுடைய அந்த சுத்தி பையனுடைய கையில் இருந்தது. சங்கீதம் 12:7 வாசிக்கிறோம், கர்த்தருடைய எல்லா தீமைக்கும் விலைக்கு காப்பார், பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். நிச்சயமாக சீமோன் மாமி ஜுரம் நீங்க கட்டளையிட்டார். குஷ்டரோகியை எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றார். திமிர்வாதக்காரனை எழுந்து நடக்க செய்தார். கனசிலிருந்து நாட்டில் அவரை தொட்டவர்களெல்லாம் குணமாகிறார்கள்.
நீங்கள் அருமையானவர்களே, நீங்கள் அடைக்கலப்பட்டணத்தில் வந்திருக்கிறீர்களா? ரசிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பாவமன்னிப்பு நிச்சயத்தோடு அனுகிரகம் ஓடுகிறீர்களா? அப்படி வாழும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், வாராக்குமார் தலையாக்குவார். அல்லேலூயா. ஆமென்.